ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு தமிழ் முதலிடை பருவ தேர்வு 2020 கொஷின் பேப்பர் தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. 2026 ஃபஸ்ட்டு மிட்டம் எக்ஸாம் கொஷின் பேப்பர். ஸோ இதில் உள்ள எல்லா கொஷின்ஸையும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இதில் உள்ள எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ நான் சொல்கிற கொஷின்ஸ் எல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. இதில் உள்ள எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் நான் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் மாடல் கொஷின் பேப்பருடைய PDF ஷேர் பண்ணுவேன். அண்ட் 10th ஸ்டூடெண்ட் நிறைய பேர் வந்து 400, 450, 490 மார்க்குக்கு மேலே எடுக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. அதுக்கு தேவையான எல்லா இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், மாடல் கொஷின் பேப்பர் எல்லாமே நான் சேனலில் அப்லோட் பண்ணுவேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பட் அதை தாண்டி நீங்கள் எங்கிட்ட வந்து டியூஷனில் ஜாயின் பண்ணி படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம ஆன்லைன் டியூஷன் எடுத்துக்கிட்டு இருக்கோம் 10th ஸ்டாண்டர்டுக்கு எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் டியூஷன் ரெஜிஸ்டர் பண்ணுற லிங்க் கொடுக்குறேன். இல்லை அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம், டியூஷன் டீட்டெயில் கேட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ வேணும்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ மிட்டம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதில் உள்ள எல்லாத்தையுமே நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஒரு கொஷின் பேப்பரில் ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்னாவே அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஸோ அப்படிங்கிறதுனால இது கவர்மெண்ட் கொஷின் அப்படிங்கிறதுனால இதில் உள்ள எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. பட் இதே இந்த கொஷின் பேப்பர்லேருந்து எதெல்லாம் வந்து குவார்டர்லி எக்ஸாம் அண்ட் பப்ளிக் எக்ஸாமுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. தமிழ் அன்னையை வாழ்த்துவதற்கான ஃபஸ்ட் 2 மார்க்ஸ்லேருந்து வரவா? மண்ணும் சிலம்பே மணிமே கலை வடிவே முன்னும் நினைவால் முடிதாட வாழ்த்துவோமே. இவ்வடிகளில் இடம்பெற்றுள்ள காப்பியங்களின் பெயர்களை எழுதுக. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இதுக்கு முன்னாடி வந்து இடம்பெற்றுள்ள காப்பியங்களை தவிர எஞ்சியுள்ள 50 காப்பியங்கள்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் ஒருவேளை அந்த கொஷின் கூட கேட்கலாம். அதான் புக்கில் இல்லைன்னா புக்கு இன்சைடாக கேட்கலாம். ஸோ அதனால் அதையும் பார்த்துக்கோங்க. ஓகே. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சொல் வளர்த்தை உணர்த்த உதவும் நெல் வகைகளின் பெயர்களை எழுதுக. மென்மையான மேகங்கள் துணிச்சலும் கருணையும் கொண்டு வானில் செய்யும் நிகழ்வுகளை எழுதுக. ஸோ அடுத்தது வந்து இலக்கணத்தை பொறுத்தளவு நீங்கள் எல்லாத்தையுமே பார்த்துக்கோங்க. ரொம்ப பகுபத உறுப்பிலக்கணம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கிளர்ந்த பகுபத உறுப்பிலக்கணம் கேட்டிருக்காங்க. ஸோ அதே மாதிரி வினைமுற்று வினையாளன் பெயர்கள், ஸோ அந்த மாதிரி எல்லாமே வந்து பார்த்துக்கோங்க. மயங்கொலி சொற்கள் எல்லாமே. 3 மார்க் கொஷினை பொறுத்தளவில் தமிழ் அன்னையை வாழ்த்துவதற்கான காரணங்களாக பாவலர் ஏறு சுட்டுவனையாவை பார்த்துக்கோங்க. கல்விமணி சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. KK டெக் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 2 சேனல்லையும் உங்களுக்கு வீடியோஸ் வரும். புளியங்கன்று ஆழமாக நடப்பட்டுள்ளது. இதுபோல் இளம்பயிர் வகை 5 பெயர்களை தொடரில் அமைக்க. அறிந்தது அறியாதது, புரிந்தது புரியாதது, தெரிந்தது தெரியாதது, பிறந்தது பிறவாவது, இவை அனைத்தையும் யாம் அறிவோம். இக்கூற்றில் அடிக்கோட்ட சொல்லியிருக்கான அந்த கொஷின் வந்து பார்த்துக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. மொழிபெயர்க்க பார்த்துக்கோங்க. இஃப் யூ டாக் டு எ மேன் இன் எ லாங்குவேஜ் ஹி அண்டர்ஸ்டாண்ட் தட் கோஸ் டு ஹிஸ் ஹெட். இஃப் யூ டாக் டு ஹிஸ் ஓன் லாங்குவேஜ் தட் கோஸ் டு ஹிஸ் ஹார்ட். நெல்சன் மண்டேலா சொன்னது. ஸோ அடுத்தது லாங்குவேஜ் இஸ் த ரோட் மேப் ஆஃப் எ கல்ச்சர். இட் டெல்ஸ் யூ வேர் இட் பீப்புள்ஸ் come from and where they are going. ரீட்டா மியோ பிரவுன் சொன்னது. ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 10 வினா கம்பல்சரி கேட்பாங்க. மனப்பாட பகுதி பாடல் அன்னை மொழியை பார்த்துக்கோங்க, அது கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்தது காட்சியை கண்டு கவிஞர் எழுதல், இதுதான் பெரும்பாலும் உங்களுக்கு கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது எந்த மாவட்டமாக இருந்தாலும். ஸோ அதனால் இதை கொஞ்சம் நல்லா பார்த்துங்க. ஏன்னா 2 இயல் தான் அப்படிங்கிறதுனால அதில் 2ல் இது கொஞ்சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், பார்த்துக்கோங்க. அடுத்தது இன்சொல் வழி நடப்பதால் உண்டாகும் நன்மைகள் எவையினும் 4 தீய சொல் பேசுவதனால் ஏற்படும் விளைவுகள் 4 எழுதுக. ரொம்ப முக்கியமான ஒரு வினா. ஸோ அடுத்தது நூலக வசதி வேண்டுதல் கடிதம் ரொம்ப கம்பல்சரி கேட்கக்கூடிய ஒரு கொஷின். அதே மாதிரி கட்டுரை 2 இருக்கும். அதில் வந்து அந்த மரம் இயற்கையின் மரம் அந்த கட்டுரை கேட்க வாய்ப்பு நிறையா இருக்குது, பார்த்துக்கோங்க. ஸோ தென் வந்து காலக்கணிதம் கதை அந்தது. புயலிலே ஒரு தோணி கதையில் இடம்பெற்றுள்ள வர்ணனைகளும் அடுக்கு தொடர்களும் ஒலிக்குறிப்பு சொற்களும் புயலில் தோணிப்படும் பாட்டை எவ்வாறு விளக்குகின்றன என்பதை கதை வழி விளக்குக. ரொம்ப முக்கியமான ஒரு வினா. ஸோ அந்த வினாக்கடுத்து நாட்டு வளமும் சொல் வளமும் தொடர்புடையது என்பதை பாவனர் வழி நின்று விளக்குக. மிக முக்கியமான ஒரு வினா. ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. இதிலிருந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். ஆல் தி பெஸ்ட்.